Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சய் வி. 2ஆம் வருடம் MBBS. எனது தலைப்பு DNA டேமேஜ் அண்ட் ரிப்பேர் மெக்கானிசம்ஸ். DNA அதாவது இணைக்கீற்று அமிலத்தின் சேதம் மற்றும் அதன் திருத்தம் இயங்குதல்கள். இன்று நம் கற்றல் நோக்கங்கள்: முதலில் அறிமுகம், இரண்டாவது DNA சேதம், பிறகு DNA திருத்தம் இயங்குதல்கள், பிறகு அதன் வகைகள், ஐந்தாவதாக DNA சேதம் மற்றும் புற்றுநோய், ஆறாவதாக DNA சேதம் மற்றும் முதிர்வு, ஏழாவதாக நவீன மருத்துவத்தில் DNA சேதம் ஆராய்ச்சியின் முக்கியத்துவம், இறுதியாக முடிவு. அறிமுகம். மனித உடலின் ஒவ்வொரு செல்லிலும் உள்ள DNA என்பது உயிரின் அடிப்படை தகவல் களஞ்சியமாகும். இந்த DNAவின் கட்டமைப்பு மற்றும் வரிசை தகவல்கள் சரியாக பாதுகாக்காவிட்டால் அதன் விளைவாக மரபணு மாற்றங்கள், புற்றுநோய், முதிர்வு மற்றும் மரபணு நோய்களாக உருவாகும். அதனால் டிஎன்ஏவில் ஏற்படும் சேதங்களை அவற்றை செல்கள் எவ்வாறு திருத்துகின்றன என்பதையும் புரிந்து கொள்ள நவீன மருத்துவ அறிவியல் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. டிஎன்ஏ சேதத்தின் காரணங்கள். முதலில் உட்புற காரணங்கள், அதாவது எண்டோஜீனியஸ் ஃபேக்டர்ஸ். செல் சுவாசத்தின் போது உருவாகும் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ். இரண்டாவதாக டிஎன்ஏ இரட்டிப்பில் ஏற்படும் பிழைகள், அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எர்ஸ். மூன்றாவதாக தானியங்கி காரணிக்கம், அதாவது ஸ்பான்டேனியஸ் டிஅமினேஷன். இரண்டாவதாக வெளிப்புற காரணிகள், அதாவது எக்ஸோஜீனியஸ் ஃபேக்டர்ஸ். முதலில் யூவி கதிர்வீச்சு, பிறகு அயானிக்கம் கதிர்வீச்சுகள், அதாவது அயோனைசிங் ரேடியேஷன்ஸ், பிறகு புகை, ரசாயனங்கள் மற்றும் சில மருந்துகள் மற்றும் வைரஸ்கள், குறிப்பாக எபிஜெனடிக் ஃபேக்டர்ஸ். டிஎன்ஏ சேதத்தின் பிறகு டிஎன்ஏகளை ரிப்பேர் செய்ய வேண்டும், அதாவது திருத்தம் செய்ய வேண்டும். டிஎன்ஏ திருத்தம் இயங்குதல்கள். மனித செல்கள் டிஎன்ஏ சேதத்தை கண்டறிந்து அதை சரி செய்யும் இயங்குதல்களை கொண்டுள்ளன. அதன் வகைகள் பேஸ் எக்ஸர்ஷன் ரிப்பேர், நியூக்ளியோடைடு எக்ஸர்ஷன் ரிப்பேர், பொருத்தின்மை பழுதுபார்ப்பு, அதாவது மிஸ்மேட்ச் ரிப்பேர் மெக்கானிசம், இரட்டை இலை முறிவு பழுதுபார்ப்பு, அதாவது டபுள் ஸ்ட்ராண்ட் ரிப்பேர் மெக்கானிசம்ஸ். பேஸ் எக்ஸர்ஷன் ரிப்பேர். இந்த திருத்த முறையில் டிஎன்ஏவில் ஏற்படும் சிறிய அளவிலான அடிப்படை, அதாவது பேஸ்கள் மாற்றங்களை சரி செய்யப்படுகின்றன. இதில் திருத்தப்படும் சேதங்கள் என்னவென்று பார்த்தால், ஆக்சிடேஷன் காரணமாக பாதிக்கப்பட்ட அடிப்படைகள், அதாவது பேஸ்கள், டிஅமினேஷன் காரணமாக மாறிய அடிப்படைகள், அதாவது டிஅமினேஷன் காரணமாக சேதமடைந்த பேஸ்கள், பிறகு ஒற்றை இலை பேஸ்கள். இரண்டாவது மெக்கானிசம் நியூக்ளியோடைடு எக்ஸர்ஷன் ரிப்பேர், அதாவது நியூக்ளியோடைடு எக்ஸர்ஷன் ரிப்பேர். இந்த திருத்தம் இயங்குதல் என்பது டிஎன்ஏவில் ஏற்படும் பெரிய அளவிலான கட்டமைப்பு மாற்றங்களை சரி செய்யும், அதாவது ஸ்ட்ரக்சரல் டிசார்டேஷன்ஸ். இதில் திருத்தப்படும் சேதங்கள் என்னவென்று பார்த்தால், முதலில் யூவி கதிர்வீச்சால் டைமண்ட் டைவர்கள் உருவாகும், அது சரி செய்யப்படுகிறது. பிறகு டிஎன்ஏவில் உருவாகியுள்ள முழுக்கூற்று இணைகள், அதாவது பல்கி அடக்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ சரி செய்யப்படுகிறது. மூன்றாவது ரிப்பேர் மெக்கானிசம் டிஎன்ஏ மிஸ்மேட்ச் ரிப்பேர் மெக்கானிசம், அதாவது பொருத்தின்மை ரிப்பேர் மெக்கானிசம்ஸ். டிஎன்ஏ நகலெடுக்கும் நேரத்தில் தவறாக இணைக்கப்படும் அடிப்படை மூலக்கூறுகள், அதாவது பேஸ் மிஸ்மேட்ச் ஏற்படும் பிழைகளை சரி செய்யும் முக்கியமான அமைப்பு இதுக்கு உள்ளது. இது புரதங்கள் மூலம் சரி செய்யப்படுகிறது. இதில் முக்கியமான புரதங்கள் என்னவென்று பார்த்தால் MLH1, MSH2, MSH6. நான்காவதாக இரட்டை இலை முறிவு ரிப்பேர். டிஎன்ஏவின் 2 ஸ்டாண்டும் துண்டிக்கப்படும் போது அது மிகவும் ஆபத்தான சேதமாக ஆகும். இந்த சேதத்தை செல்கள் 2 முக்கியமான முறைகளில் சரி செய்கின்றன. முதலில் ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன். இது தவறில்லா திருத்த முறை. இதில் திருத்தம் தவறே நடக்காது. இது சிஸ்டர் குரோமாட்டிடை மாதிரியாக பயன்படுத்துகிறது. S மற்றும் G2 கட்டங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. இரண்டாவது முறையாக நான் ஹோமோலோகஸ் என்ஜாயினிங். இது சிறிய அளவிலான தப்புகள் இருக்கும். இதில் மாதிரி, அதாவது டெம்ப்ளேட் இதற்கு தேவையில்லை. G1 கட்டத்தில் முக்கியமாக செயல்படுகிறது. டிஎன்ஏ ரிப்பேர் மற்றும் புற்றுநோய்.
டிஆர்சிஏ மரபணு மாற்றம் கொண்ட புற்றுநோய்களில் இது உபயோகிக்கப்படுகிறது. பிஏஆர்பி இன்ஹிபிட்டார்ஸ் என்ற இலக்கு சிகிச்சை மருந்துகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பியில் இது பயன்படுத்தப்படுகிறது. செல்களில் டிஎன்ஏ சேதத்தை உருவாக்கி புற்றுநோயை உருவாக்கும் செல்களை இது அழிக்கும் திறனுடையது. நவீன மருத்துவத்தில் டிஎன்ஏ ரீப்பேர் ஆராய்ச்சியின் முக்கியத்துவம். துல்லியமான மருத்துவம், அதாவது ப்ரிசைஸ் மெடிகேஷன். இரண்டாவதாக, புற்றுநோய்க்கான இலக்கு அடிப்படையிலான சிகிச்சை, அதாவது கேன்சர் டார்கெட்டட் தெரப்பி. மூன்றாவதாக, மரபணு நோய் தடுப்பு, அதாவது ஜெனட்டிக் டிசார்டர் பிரிவென்ஷன். ஒவ்வொரு தனி மனிதனுக்கான முறையில் அமைக்கப்படும் சிகிச்சை திட்டங்கள், அதாவது பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். முடிவு: திருத்தம் இயங்குதல்கள் மனித உடலின் மரபணு நிலைத்தன்மையை பாதுகாக்கும் ஒரு மிக முக்கியமான உயிரியல் பாதுகாப்பு அமைப்பாகும். இந்த ரீப்பேர் அமைப்புகள் ஆழமாக புரிந்து கொள்வதன் மூலம் புற்றுநோய், மரபணு நோய்கள் மற்றும் முதிர்வு ஆகியவற்றை அறிவியல் முறையில் எதிர்கொள்ள முடியும். நன்றி.